கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறார். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைத்து அவன் அறுவடையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கும். நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கையாளுகிறேன், அந்த வார்த்தையை என் இதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறேன், நிச்சயமாக அது நடக்கும் என்று அவன் அப்பொழுதுதான் விசுவாசிக்கிறான். விசுவாசம்னா எப்படி நடக்கிறது நீங்கள் யோசிக்கிறேன். அந்த வார்த்தை உள்ளே வைக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை எடுத்து உள்ளே வச்சு அது இதயத்துக்குள்ளே போன பிறகு அது கண்டிப்பாக நடக்கும். என்றைக்கு நீங்கள் மனசெலவில் வச்சுருக்கீங்களோ நடக்காது. எல்லாருக்கிட்டையும் இருக்குது, முயற்சி இருக்குது, முன்னேறணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. மோட்டிவேஷன்லாம் ஸ்பீச் நிறைய கேட்குறாங்க, வாங்குகிறாங்க. ஆனால் ஒன்றுலுமே செயல் கிடையாது. எல்லாம் கேட்குறாங்க, ஆனால் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுதுதான் தேவன் அதிலிருந்து அவனை உயர்த்துகிறார். அப்படி தான் அதன் விசுவாசம் வளருகிறது. உள்ளத்தில் விதைச்சிடணும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி உள்ளத்தில் விதைக்கும் போது அது நிச்சயமாக நடக்கும். பாருங்கள், அவருடைய வார்த்தையை கவனிப்போம். ஞானமாகி நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறான். பாருங்கள், ஞானமாகிய, அதாவது பாருங்கள், நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி, தேவனுக்கு முன்பாக பாருங்கள் நம்முடைய விவேகத்தை ரொம்ப அவர் கவனிக்கிறார். வார்த்தை கவனிக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துல சபையில் உட்காந்து வாங்கினா விவேகத்தோடு ஞானத்தோடு கவனிக்க வேண்டும். வார்த்தை சும்மா ஏதோ ஏனத்தானமாக வந்தோம் போனாலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கீங்கன்னா அந்த வேலையை விவேகத்தோடு செய்யணும். சரியாக ஒரு தவறு இருக்கக்கூடாது. திரும்ப 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 அதை கவனித்து வாங்கி உங்களுடைய விவேகத்தை அதில் நீங்கள் முழுமையாக நீங்கள் செயல்படும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரன் உயரும், உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியும் உயரும். ஏனென்றால் நீங்கள் விவேகத்தோடு வேலை செய்கிறீங்க, வேலையில் கவனமாக இருக்கீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அதில் 100% செய்யக்கூடிய உங்கள் திறமை இருக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே என்ன வந்துட்டு, விவேகம் வந்துட்டு, தேவனுடைய அந்த விருப்பமும் சித்தமும் உங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டு, ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். எனக்கு அதில் தவறு இருக்கக்கூடாது. தவறு இருந்ததுன்னா உங்களுடைய மனமே அது ஒரு மாதிரி இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை தேவன் மாற்றுகிறார். பாருங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். சிலவங்க அப்படி இல்லை, சும்மா ஏனதானமாக போனோம் வாங்கினோம், டைமுக்கு போகிறது கிடையாது, வேலைக்கு கவனம் செலுத்த கிடையாது, சும்மா இப்படியே போனோம் வந்தோம், அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் போயிடணும். அப்போ தான் அதனுடைய பலன் பார்க்குறவங்க, இவன் வேலையில் கரெக்டாக டைமுக்கு வரான்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த காரியத்தை நடத்தி முடிப்பார். நீங்கள் வேலையும் சரியாக செய்யாமல் ஒரு வேலையும் டைமுக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நடக்காது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு விவேகம் தேவைப்படுகிறது. அப்போ பாருங்கள், விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறான். இப்படி அவன் செய்யும் பொழுது அவன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கான். வேலையில் மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும் எந்தெந்த காரியம் வேணும், நாளைக்குள்ள பொருட்கள், வீட்டுக்குள்ளே பொருட்கள் அதை முன்னக்கூட்டியே அவன் ஆயத்தம் பண்ணி வைக்கிறான். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை சேர்க்குறான். பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்னெல்லாம் செய்கிறான், இப்படி விவேகத்தோடு அவன் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் அதிலிருந்து காரியத்தை நடப்பிக்கிறார். சும்மா உட்காந்துட்டுனா ஒன்றும் நடக்காது. விவசாயி வெறும் விதை நெல்லை கையிலே வச்சுக்கிட்டு இருந்து எனக்கு எல்லாம் பெருகணும்னா நடக்காது. அந்த விதையை கொண்டு பூமியில் விதைக்கணும், தண்ணீர் பாய்க்கணும், அதை களை வெட்டணும், வாங்கணும், சில வேலைகள் இருக்குது. அந்த வேலை செய்யும் பொழுது தேவனுடைய பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு நெல் தான் விதைச்சிருப்பீங்க, அதில் 1000 நெல் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருவார். ஏனென்றால் நீங்கள் செய்கிற அந்த வேலையை எப்படி தான் நீங்கள் அதை செயல்படுறீங்க, அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க, விவேகத்தோடு செய்கிறீங்க, காரியத்தை கரெக்டாக போகிறீங்க, தண்ணீர் பாய்க்கிறீங்க, அதை செய்யுங்க, அதை கவனமாக செய்கிறீங்க, ஆடு மாடுகள் மேய்க்காத அளவுக்கு அதை பார்த்துருங்க, வேலி போட்டு காப்புத்துக்குங்க, இரவுல சில நேரத்தில் போய் தூங்கிங்க, ஏதாட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, விவேகத்தோடு அதை கவனமாக கையாளுதீங்க. அப்படி கையாளும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய பலன் அது அதிகரித்து கொடுக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். புதிதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த விவேகத்தை நமக்கு தருகிற கர்த்தர் உங்களுக்குள்ளேவே இருக்கிறார். ஆகையால் வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை விவேகமாக அற்புதமாக கருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.